தவேக தலைவர் விஜய் வரும் சட்டப்பேரவை தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என அக்கட்சியின் செயல் வீரர்கள் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. பெரம்பூர் தொகுதியில் விஜய் போட்டியிட தீர்மானித்திருந்தால் அதற்கான காரணம் என்ன பார்க்கலாம். தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சி தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்திருக்கூடிய விஜய் வரக்கூடிய சட்டப்பேரவை தேர்தலில் முதல் முறையாக களம் காண்கிறார். அதன்படி தவேக ஆட்சியை கைப்பற்றுமா, எத்தனை சதவீத வாக்குகளை பெறும் என்பன உள்ளிட்ட ஏராளமான கேள்விகள் எழுந்தாலும் விஜய் எந்த தொகுதியில் போட்டியிடுவார் என்பது பிரதானமான எதிர்பார்ப்பாக இருக்கிறது. இந்நிலையில் கடந்த ஆண்டு நடைபெற்ற மதுரை மாநாட்டில் பேசிய விஜய் வேட்பாளர்களை அறிவிக்கப் போவதாக கூறி ஆர்வத்தை தூண்டினார். ஆனால் 234 தொகுதிகளிலும் விஜய் தான் போட்டியிடுவார் என்று நினைத்து வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மதுரை மத்தி வேட்பாளர் விஜய், மதுரை தெற்கு வேட்பாளர் விஜய், மதுரை வடக்கு வேட்பாளர் விஜய், திருப்பரங்குன்றம் விஜய், திருமங்கலம் விஜய், உசிலம்பட்டி விஜய். அதே நேரம் கட்சி தொடங்கிய சமயத்தில் நாகப்பட்டினம், தூத்துக்குடி ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒன்றில் விஜய் போட்டியிட வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியானது. நாகையில் மக்கள் இயக்கம் சார்பில் மீனவர்களுக்காக போராட்டம் நடத்தி இருந்ததும் அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது. அதன் பிறகு விருகம்பாக்கம், திருச்சி கிழக்கு ஆகிய 2 தொகுதிகளில் ஏதேனும் ஒரு தொகுதியில் போட்டியிட விஜய் தீர்மானித்திருப்பதாக கூறப்பட்டது. அதன்படி விஜய் போட்டியிடக்கூடிய தொகுதி கிட்டத்தட்ட உறுதி செய்யப்பட்டதாகவும் தகவல்கள் வெளியாகின. இந்நிலையில் சென்னை வியாசர்பாடியில் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியின் செயல் வீரர்கள் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் ஆனந்த், நிர்வாக குழு தலைமை ஒருங்கிணைப்பாளர் செங்கோட்டையன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இதில் தவேக தலைவர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்று சிறப்பு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தொகுதியில் ஒரு தீர்மானத்தை சகோதரர் அவர்கள் போட்டாரு. அந்த தீர்மானத்தை நாங்கள் எல்லோரும் மனதார ஏற்றுக்கொண்டு உங்களுடைய விருப்பத்தை தலைவர் அவர்களிடம் சொல்லப்படும். தீர்மானத்தின்படி ஒருவேளை பெரம்பூர் தொகுதியில் போட்டியிட விஜய் தீர்மானித்திருந்தால் அதற்கு காரணம் என்ன என்றும் கேள்வி எழுகிறது. அதன்படி தினக்கூலி வேலைக்கு செல்லக்கூடிய எளிய மக்களை அதிகம் வாழக்கூடிய பெரம்பூர் தொகுதியில் தவேகவிற்கு சாதகமான சூழல் இருப்பதாக கருத்து கணிப்பின் மூலமாக தெரிய வந்ததாக கூறப்படுகிறது. பிரதான கட்சிகளைப் போல தவேக நிர்வாகிகளுக்கு இந்த தொகுதியில் செல்வாக்கு அதிகம் இருப்பதாகவும் இந்த சாதக சூழல்களை கருத்தில் கொண்டே விஜய் பெரம்பூர் தொகுதியை தேர்வு செய்திருப்பதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தலைநகர் சென்னையை மையப்படுத்திய தொகுதியில் போட்டியிடுவதன் மூலமாக அதிக கவனம் பெற முடியும் என்று தவேக கருதுவதாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் செயல் வீரர்கள் கூட்டம் முடிந்து செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன் 234 தொகுதிகளிலும் விஜய் கை காட்டக்கூடிய வேட்பாளரை வெற்றியாளர் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். 234 தொகுதியிலும் அவர்தான் வேட்பாளர். அவர் யாரை விரல் காட்டுகிறாரோ அவர்தான் சட்டமன்ற உறுப்பினர் என்ற வரலாறு தமிழ்நாட்டில் மிக விரைவில் 2024 உருவாகும். இது எப்படி இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் போட்டியிடக்கூடிய அதிகாரப்பூர்வ வேட்பாளர்கள் பட்டியல் ஓரிரு வாரங்களில் வெளியாகும் என்கிறார்கள் அரசியல் ஆய்வாளர்கள்.